رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழியை கூறும்படி யாரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள்? இதுக்கான ஆன்சர் தன் பெரிய தந்தை அபு தாலிபை. நீங்கள் சொல்கிற எல்லா துவாக்களையுமே நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இருந்தும் என் கஷ்டம் தீரவில்லை, என் தேவை நிறைவேறவில்லை, கடன் தீரவில்லை என சொல்பவராக நீங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்கிறோம். இதனால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். என் அடியான் என்னுடன் பேசி கொண்டிருக்கின்றான், என் உதவியை அவன் கேட்கின்றான் என அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். நிறைய பேர் சொல்லும் ஒரு வார்த்தை, நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் அல்லாஹ் நான் கேட்பதை கேட்குறானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு விரக்தியில் நிறைய பேர் சொல்வாங்க. ஆனால் உங்கள் துவாவிற்கு பின் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது. நீங்கள் கேட்கிறத அவன் பார்க்கிறான், மகிழ்ச்சி அடைகின்றான். நாம் ஏமாற்றம் அடையாமல் இருக்க சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். துவா கேட்டுட்டே இருங்க. அல்லாஹ் எனக்கு தருவான், தரமாட்டான், தாமதமாக தருவான் என எந்த சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்விடம் துவா கேட்டுட்டே இருங்க. நம்முடைய தேவை நிறைவேறணும் என்ற ஒரு நோக்கத்தில் துவா கேட்காமல், நான் துவா கேட்பதால் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்ற ஒரு நோக்கத்தில் துவா செய்யுங்க. நாம் அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்த அல்லாஹ் நமக்கு தேவையானதை, விருப்பமானதை, பொருத்தமானதை நிச்சயமாக தருவான். நாம் கேட்டதை விட அல்லாஹ் தருவது நமக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனால் நான் கேட்டது எனக்கு கிடைக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் நீங்கள் துவா செஞ்சால், நாம் எதிர்பார்த்தது நடக்காத போது ஒரு கட்டத்தில் துவா கேட்பதையே விட்டுடுவோம். இது நம் அழிவிற்கு காரணமாகிவிடும். துவா கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? இப்போவும் கஷ்டத்தில் தானே இருக்கும் என உங்கள் மனசில் தோன்றினால் இனி இப்படி நினைக்காதீங்க. இந்த எண்ணம் ஷைத்தானின் எண்ணம். துவா செய்வதை ஒருபோதும் விடாதீங்க. நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் துவா செய்யும் போது உங்கள் நோக்கம் உங்கள் தேவை நிறைவேறணும் என எண்ணத்தில் இல்லாமல், நான் துவா கேட்பதால் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்ற ஒரு எண்ணத்திலேயே துவா செய்யுங்க. உங்கள் தேவைகளை கேளுங்க. அது உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் எப்படி எந்த நேரத்தில் அதை தரணுமோ சரியாக அந்த நேரத்தில் அல்லாஹ் தந்து விடுவான். நாமும் அதை பொருந்தி கொள்வோம். அந்த நேரத்தில் நாம் யோசிப்போம், நான் முன்னாடி கேட்டது கிடைக்காதது நல்லது என. ஏனென்றால் நமக்கு தேவையானதை அல்லாஹ் தரும் அந்த சமயம் மிக அழகானது. அதை நாம் ரசிக்க அல்லாஹ்வை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய குறிக்கோள் என உணர வேண்டும். இப்படிப்பட்ட துவா உங்களை ஒருபோதும் ஏமாற்றாது. என்றும் ஒருவித நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். இனி இப்படி துவா செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கை மிக அழகானதாக மாறும். விரக்தியில், கோபத்தில் அல்லாஹ்விடம் கையேந்துவதை, அவனிடம் பேசுவதை ஒருபோதும் நிறுத்திட வேண்டாம். தொடர்ந்து துவா செய்யுங்க. என்னையும் உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிரசவ வேதனையின் போது அவரை ஒரு எந்த மரத்திற்கு கொண்டு வந்தது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸ்ஸிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.